அதுவரை இருந்தது காட்டுக்குள்ள. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை அரண்மனைக்கு மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஏன் இந்த வார்த்தை என்றால், இதே தைலத்தை இன்று கர்த்தர் உங்க மேல ஊற்றும்படியா அவர் தைல கொம்போடு இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த அந்த தைலம் உங்கள் தலைமேல் ஊற்றப்படுமானால் உங்கள் ஸ்தானம் இன்று முதல் மாறப்போகிறது. உங்கள் ஸ்தானத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன்னை பார்த்த பார்வை வித்தியாசமாக போகிறது. உன்னை இதுவரை பார்த்த பார்வைகள் வித்தியாசமாக போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya ஜீசஸ் ஜீசஸ். உன்னை பார்த்த பார்வைகள் வித்தியாசமாகும். உன்னை குறித்த பேச்சு வித்தியாசமாகும். உன்னுடைய ஸ்தானம் வித்தியாசமாகும். ஆமென். சில காரியத்துக்கு இனி நீ ரொம்ப தேவைப்படுவ. இனி இந்த தாவீது சில காரியத்துக்கு தேவைப்படுவான். சில காரியத்திற்கு அல்ல, இனி எல்லா காரியத்துக்குமே இந்த தாவீது தேவைப்படுவான். அப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் நடத்த போறான்னு விசுவாசிக்கிறோம். என் குடும்பத்துக்கு நான் தேவைப்படுவேன். என் சொந்தங்களுக்கு நான் தேவைப்படுவேன். என் ஜனத்திற்கு நான் தேவைப்படுவேன். இந்த தேசத்துக்கு நான் தேவைப்படுவேன். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் காலை நேரத்தில் உன்மேல் ஊற்றுவாராக, உன்மேல் ஊற்றுவாராக. இதுவரை நீ ஒதுக்கப்பட்டவனாக இருந்தாய், தள்ளுண்டவனாக இருந்தாய், சியோனே உன்னை கர்த்தர் திரும்ப சிறப்படுத்த போகிறார். ஜீசஸ் ஹalleluya ஆமென். இதுவரை தாவீது யாருக்கும் தேவை கிடையாது. ஏன் இந்த 7 பேரை நிறுத்தின கூட்டத்தில் கூட ஈசாய்க்கு தன் மகன் தாவீதை நிறுத்துறதுக்கு கூட யோசிக்கல. ஹalleluya. ஆனா இதன் பிறகு அப்படியே கிளைமேட் மாறுது, எல்லாமே மாறுது. இனி சவுலுக்கும் தாவீது தேவை, இஸ்ரவேலுக்கும் தாவீது தேவை, தகப்பன் குடும்பத்துக்கும் தாவீது தேவை. என்ன அப்படி கர்த்தர் மாற்ற போறார் நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம், நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம். நான் இனி என் ஜனத்திற்கு தேவை. ஜீசஸ் ஜீசஸ் ரிகாபாலா ஷியாதர். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப தேவைன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவை? தேவை. நீங்க உங்க குடும்பத்துக்கு தேவை, நீங்க உங்க சொந்தத்துக்கு தேவை, நீங்க உங்க ஜனத்துக்கு தேவை, நீங்க இந்த தேசத்துக்கு தேவை. உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் பெரியது. உன் மேல தேவன் வச்சிருக்கிற அழைப்பு பெரியது. தேவன் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெரியது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பரிப்போட உன் மேல இன்று ஒரு தைல கொம்பு ஊற்றப்படுகிறது, தைல அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. உன் தலைமையில் ஊற்றப்படுகிற அபிஷேகம் அது உன் சிரசு வழியா, உன் சிரசு வழியா, உன் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அந்த அபிஷேக தைலத்தின் பலன், அந்த அபிஷேக தைலத்தின் வல்லமை உன்னை பலப்படுத்துவதாக. ராகாபாலா ஷியதரபலகதரா லிகரபலகத ரிமன ஹந்தலரே ஷதரபலபரபலபௌதரியாதரா. ஆமென் ஆமென். அவர் இன்னைக்கு என்ன அப்படிதான் நிறுத்த வந்திருக்கிறார். ஆனால் என்ன நான் ஆராயணும், அவர் கடந்து போயிடக்கூடாது. என்ன கூப்பிட்டு சொல்லணும், இவன் தான். ஆமென். ஏற்கனவே இந்த காரியத்தை ஒரு விஷயம் ஆலயத்தில் பேசி இருக்கிறேன், என்னை ரொம்ப பலப்படுத்தினது. ஆமென். இந்த தாவீதை யாருமே ஒரு வகையாகவே எடுக்க மாட்டாங்க. ஆமென். ஒரு ஊழியர் சொன்ன காரியம் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க வீட்டில் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த தாவீது மட்டும் ஆடு மேய்க்கிறான். தாவீது யாருன்னா உண்மையில பார்த்தீங்கன்னா போவாஸுடைய ஒரு கொள்ளு பேர் இல்லை. போவாஸ் பஞ்ச காலத்திலும் பணக்காரராக இருந்தவர். அவ்வளோ பண்ணையா இருக்க ஒரு கொள்ளு பேரை எதுக்கு இங்கே ஆடு மேய்க்கணும்? அவனை யாருமே, அவர் தகப்பனும் அல்ல தாயும். அதனால தாவீது சொல்ற, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். தாவீதை மைண்ட் பண்றதுக்கு இந்த பூமியில யாரும் கிடையாது. ஆனால் தாவீது ஒருவரை பற்றி கொண்டதுனால அவனை எல்லா கண்களுக்கு முன்பாய் நிறுத்துகிற ஒருவர். ஆமென். நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை இப்ப திரும்ப எடுக்கிறேன். தாவீது தான் செலக்ட் பண்றார், தெரியும்ல. காட்டுக்குள்ள அனுப்பியிருக்க வேண்டியதானே, டைரக்டா போ சாமுவேலே. ஆனா ஆண்டவர் எங்க கொண்டு வர, எல்லா சகோதரர்களையும் நிறுத்திட்டு எவன் எவன் தள்ளுனானோ அத்தனை கண்களுக்கு முன்பாக தம்முடைய தாசனை நிறுத்தி அபிஷேகம் பண்ணுகிறவர். எவன் எவன் உன்னை தள்ளினானோ, எந்தெந்த கரங்கள் உன்னை தள்ளினதோ, ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya ஆமென் ஆமென். இப்ப தாவீது தூரத்துல இருந்து வரும்போதே எதை பார்த்திருந்திருப்பார்னா, சாமுவேலை பார்த்திருந்திருப்பார். ஒரு பக்கத்துல ஜனங்கள் அந்த இடத்துல வந்திருக்கிறத பார்த்திருந்திருப்பார், தகப்பனை பார்த்திருந்திருப்பார். எல்லாவற்றை காட்டிலும் 7 பேர் ஏற்கனவே நிக்கிறத பார்த்திருந்திருப்பார். பார்த்த உடனே தாவீதுக்கு கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் இல்லை நல்லாவே வருத்தம் வந்திருக்கும். ஏன்னா வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், எல்லாருமே இருக்கிறாங்க, என்ன மட்டும் கூப்பிடல. ஆமென்.
தாவீது தூரத்திலிருந்து பார்க்கும்போது தேவனை ரொம்ப நம்பிக்கொண்டவன், பற்றி கொண்டவன். தூரத்திலிருந்து பார்க்கும்போது தாவீதுக்கு என்ன வருத்தம் வந்திருக்கணும், ஆண்டவரே என்ன இருந்தாலும் அவங்க கூட்டத்தில் நான் இல்லைல்ல, என்னை தள்ளி தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க, என்னை தூரப்படுத்தி தானே வச்சிருக்கிறாங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறது என்ன, அந்த கூட்டத்தில் நான் இல்லையே ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? தாவீதே, அந்த கூட்டத்தை கூட நீ இருந்திருந்தேன்னா உனக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? இவன் இல்லைன்றேன். ஒவ்வொருத்தனையா கொண்டு விடும்போது ஆண்டவருடைய பதில் தெரியுமா? இவன் கிடையாது, இவன் கிடையாது. கூட்டத்தோட சில நேரத்தில் கத்துறவங்களை வைக்கலன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல பரலோக திட்டம் என்பது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் ஆமென். உன்னை தனியா நிறுத்தி எல்லாரையும் உன் பக்கத்தில் இழுத்து கொண்டு வருகிற அபிஷேகத்தை இன்று கர்த்தர் உன் மேல ஊற்றும்படி வந்திருக்கிறார், உன் மேல ஊற்றும்படி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளோட ஸ்தோத்திரத்தோட கரங்களை தட்டி ஆவில நிறைந்து உன்னை தனியா நிறுத்தி உன்னை தேடி வருகிற ஒரு கூட்டம் உண்டு. உதிக்கிறவன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள், உதிக்கிறவன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஒதுக்கப்பட்டதை குறித்து கலங்காதே, தள்ளப்பட்டதை குறித்து கலங்காதே, அற்பமா எண்ணப்பட்டதை குறித்து கலங்காதே. உன்மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் உன் ஸ்தானத்தை மாற்றும். உன்னை ஒதுக்கினவன், உன்னை தள்ளினவன் உன்னை தேடி வருவான். ஜீசஸ் க்ளோராபாலா ஹந்தராகபா ரிகராபாலா கதரியாதரா. ஹalleluya. இன்னைக்கு அந்த நாள், இன்னைக்கு அதற்கான நாள். நான் ஆவியில களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சாமுவேல் கையிலிருந்து ஒரு கொம்பு உயர்த்தப்பட்டு அந்த கொம்பிலிருந்து ஒரு தைலம் ஊட்டப்பட்டது. இன்னைக்கு சாமுவேல் அல்ல, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன் தலைமையில ஊட்ட வந்திருக்கிறார், அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? இதோ உன் தலைமையில அபிஷேக தைலம், இதோ உன் தலைமையில அபிஷேக தைலம். லிட்டரலா கர்த்தர் அது உணர பண்ணுவார். உன் தலைமையில் ஒரு எண்ணெய் ஊற்றப்படுகிறது, உன் தலைமையில் ஒரு எண்ணெய் ஊற்றப்படுகிறது. இதோ உன் தலைமையில் ஒரு எண்ணெய் ஊற்றப்படுகிறது. கர்த்தர் அதை அனுபவிக்க வைக்கிறார், கர்த்தர் அதை அனுபவிக்க வைக்கிறார். ராகரபலபோ சந்தரபலபோதரா. உன் ஸ்தானத்தை மாற்றுவார், உன் எல்லைகளை மாற்றுவார், உன்னுடைய பொசிஷனை கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. நீ தேவை, நீ இந்த குடும்பத்துக்கு தேவை, நீ இந்த தேசத்துக்கு தேவை, நீ ஜனங்களுக்கு தேவை, நீ சொந்தங்களுக்கு தேவை.